நண்பர்களே வணக்கம். நம்ம கம்பராமாயணம் சூளாமணி படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூளாமணி படலத்தினுடைய கதை போக்கு நாம் அறிந்த ஒன்றுதான். அதனுடைய மூன்றாவது கட்டம், அதாவது அசோகவனத்திலே சீதையை அனுமன் காண்பது, அந்த சீதையை மீட்டு செல்வதற்கான ஒரு வேண்டுகோளை அனுமன் வைப்பது, அந்த வேண்டுகோளை சீதை மறுப்பது, அதற்கு பிறகு அனுமன் தெளிந்தவன், ராவணனால் சீதைக்கு எந்த விதமான துயரும் இல்லை என்று தெளிந்தவன் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு சீதையிடம் கேட்பது, ராமனுக்கு சொல்ல வேண்டிய ஏதாவது வார்த்தைகள் இருக்கின்றதா என்று கேட்பது. இது வரைக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். நண்பர்களே, அந்த வகையில் நம்ம 35வது பாட்டு பாருங்கள். ஈண்டு நான் இருந்து இன் உயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஓர் தீவினை தீர்வரம் வேண்டினால் தொழுது என்று விளம்புவாய். அப்போ ராமன் கிட்ட நீ இன்னொரு விஷயத்தை சொல்லணும். ஈண்டு, இங்கு, ஈண்டு என்பது என்னங்க? நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டு என்கிற ஒரு வார்த்தை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஆண்டு என்பதற்கு நம்ம என்ன பொருள் சொன்னோம்? அங்கு அப்படின்னு பார்த்தோம். மாமியார்கிட்ட சொல்லும்போது சொல்கிறா அங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஈண்டு என்பது இங்கு, ஈண்டு என்பது இங்கு. இங்கு பாருங்க, நான் இருந்து, ஈண்டு பாருங்க, நான் இருந்து, இங்கே நான் இருந்து இன் உயிர் மாயினும், என்னுடைய இனிய உயிரினை நான் மாய்த்து கொண்டாலும், என்னுடைய இனிய உயிரினை நான், அதாவது அவன் சொல்கிறான், ஒரு மாதம் ஆகி யார் வராமல், ராமன் வராமல், என்னுடைய செம்மையான இந்த தவத்திற்கு பயன் கிடைக்காம போய் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொண்டாலும், என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொண்டாலும், பாருங்கள், உயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து, மீண்டு வந்து பிறந்து என்றால் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து தன் மேனியை தீண்டலாவது, நான் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து அந்த பிறப்பிலே ராமனை அடைந்து அந்த ராமனுடைய திருமேனியை நான் தீண்ட வேண்டும், திருமேனியை நான் தீண்ட வேண்டும். ஏன் அப்படின்னா, பொதுவாக நமக்கு இந்த பிறப்பினுடைய கான்செப்டில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பிறப்பை எடுத்து அடுத்த பிறப்பை முடிவு செய்வது நீங்கள் செய்த பாவ புண்ணியம், நீங்கள் செய்த பாவ புண்ணியம். அப்போ இவ சொல்கிறா, நான் இன்னொரு பிறப்பை எடுக்கணும், எடுத்து யாரை அடையணும்? ராமனை அடையணும். ஏன் அப்படின்னா, ஓர் தீவினை தீர்வரம், ஓர் அதாவது ஓர் என்றால் இங்கே ஓர் என்பது ஒப்பற்ற தீவினை, என்னுடைய தீய வினைகள், நான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கின்றது, நான் ராமனை சேர்ந்து ராமனை தீண்ட வேண்டும். ராமனை பல பாவங்களை சேர்த்திருக்கிறேன், அந்த பாவங்கள் போகணும்னா இந்த ஜென்மத்தில் முடியுமான்னு தெரியல, மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து நான் யாரை அடையணும்? ராமனை அடையணும். அப்போ அவனை அடைந்து அவனை தீண்டும் போது தான் என்னுடைய பாவங்கள் தீரும். தீர்வரம் வேண்டினால் தொழுது, இந்த வரத்தை, இந்த ஒப்பற்ற இந்த வரத்தை அவள் தொழுது வேண்டிக் கொண்டாள் என்று விளம்புவாய் என்று கூறுவாயாக, என்று கூறுவாயாக அப்படிங்கிற அனுமன் கிட்ட. பாருங்க, அவன் சொல்கிறான், ஒருவேளை என்னுடைய தவம் பொய்த்து போய் என்னுடைய தவம் நிறைவேறாமல் நான் இறந்து விட்டால் நான் மீண்டும் பிறந்து ராமனை அடைந்து அவனுடைய திருமேனியை தழுவ வேண்டும். அப்பொழுதுதான் நான் செய்த தீய வினைகள் தீரும். ஆகவே இந்த வரத்தையாவது எனக்கு அருள வேண்டும் என்று நீ சென்று விளம்புவாய். நீ சென்று, ஒருவேளை செத்தாலுங்க அடுத்த பிறவியாவது உன்னோடு இருக்கின்ற அந்த வரத்தை எனக்கு தரணும், என்னுடைய பாவத்தை தொலைக்கின்ற ஒரு வரத்தை தரணும். ஏன்னா பாவங்கள் தொலைக்கப்படும் போது தான் பிறப்பின்மை என்கிற ஒரு கான்செப்ட் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திய தத்துவ மரபினுடைய, இந்திய ஆன்மீக மரபினுடைய அடிப்படையே பிறப்பை அறுப்பது, அடுத்த பிறப்பு இல்லாமல் போகிறது தான். அப்போ சீதையை சொல்கிறேன், நான் என்ன பாவம் செய்தேனோ இந்த பிறவியில் நான் அவரோடு இருக்க முடியல, அடுத்த பிறவியிலும் அவரை சேர வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், என்னுடைய பாவத்தை தீர்க்க வேண்டும். பொதுவாகவே சொல்லுவாங்க, மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மாம்பாங்க, அவன் செய்த வினைபயன் அப்படிம்பாங்க. அந்த வினைபயனை தீர்க்க வேண்டும். ஆகவே இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று
அவள் தொழுது வேண்டினாள் என்று யாருக்கிட்ட போய் சொல்லு? விளம்புங்கிறான். இது சார் விளம்பு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுன்னு அர்த்தம். அழுத்தமாக சொல்லு, நான் சொன்னதாக சொல்லு, நான் சொன்னதாக சொல்லு, இதை தவிர்த்து விடாத என்று சொல் என்பதை தான் விளம்பு அப்படிங்கிறாங்க. சரியா, நீ போய் சொல்லு அப்படிங்கிறான். சரி, சொல்லிட்டு பாருங்க அடுத்தது சொல்கிறான். திரும்ப பாருங்க, திரும்ப சொல்கிறான். சீதை அனுமன் கிட்ட திரும்ப சொல்கிற பாருங்க. அரசு வீற்றிருந்த ஆளவும், அரசு வீற்றிருந்த ஆளவும் ஆய்மணி புரசை யானையின் வீதியில் போதவும் விரசு கோலங்கள் காண விதியிலேன் உரை செய்து என்னை என் ஊழ்வினை உண்ணுவேன். ஊழ்வினை போன பாட்டில் சொல்லிட்டான். எனக்கு அடுத்த பிறவியிலாவது அவனை நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய பாவம் அப்படி தான் தீரும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறா. அரசு வீற்றிருந்த ஆளவும், அரசு ராமனோடு சிம்மாசனத்தில் ஒன்றாக அமர்ந்து அந்த சிம்மாசனத்தில் அரசில் வீற்றிருந்து இந்த நாட்டை அவனோடு சேர்ந்து ஒருங்கு சேர்ந்து ஆளவும், ஒருங்கு சேர்ந்து ஆளவும், ஆட்சி செய்யவும். ஆய்மணி புரசை, இங்கே சொல்கிற ஆய் என்றால் அசைகின்றன்னு அர்த்தம். ஆய் என்றால் அசையும், அசைகின்ற மணி கட்டப்பட்ட அசைகின்ற மணியையும். புரசை, புரசை என்பது யானையினுடைய கழுத்தில் கட்டுகின்ற கயிறை புரசைன்னு சொல்லுவாங்க. யானையினுடைய கழுத்தில் கட்டப்படுகின்ற கயிறுக்கு என்ன பேர்? புரசை. யானையினுடைய கழுத்தில் 2 மணி கட்டியிருப்பாங்க, அதோடு கயிறை கட்டியிருப்பாங்க. அப்போ அசைகின்ற அந்த மணியையும் அந்த புரசையையும் கட்டி இருக்கின்ற யானையோடு அந்த யானையின் மீது ஏறி, அந்த யானையை பட்டத்து யானைன்னு சொல்லுவாங்க. பட்டத்து யானை, பட்டத்து யானை என்பது மன்னன் பவனி செல்லும் போது அமர்கின்ற யானை. அந்த பட்டத்து யானையின் மீது ஏறி வீதியில் போதவும், வீதியில் போதவும் என்றால் வீதியில் செல்லவும், வீதியில் இப்போ நம்ம போகிறதுன்னு சொல்லுவாங்களேங்க, வீதியில் போதவும், வீதியில் செல்லவும். விரசு கோலங்கள் காண விதியிலேன். இங்கே சொல்கிற விரசு அப்படின்னா, விரசு கோலங்கள் அப்படின்னா இதோடு பொருந்திய ராமனுடைய பிற அரச கோலங்களை, எதுங்க அது என்ன சார் அரச கோலங்கள் அப்படின்னா? அவனோடு 4 இடத்திற்கு செல்வது, அரண்மனைக்கு செல்வது, அவனோடு நின்று நீதி வழங்குவது, இதெல்லாம் இருக்குல்லங்க. ஒரு இடத்துக்கு போகிறது வரதெல்லாம் இருக்குல்லங்க. இது பிற அரசு கோலங்கள், விரசு கோலங்கள் காண, அவனுடைய பிற அரசு கோலங்களை காண்பதற்கான விதியிலேன் அந்த பாக்கியத்தை நான் பெறாதவளானேன். பாக்கியத்தை, பாக்கியத்தை, அந்த பாக்கிய, அந்த விதி, அந்த பாக்கியம் யாருக்கு இல்லை? அந்த விதி யாருக்கு இல்லை? எனக்கு இல்லையேங்கிறா, வருத்தப்படுறாங்க. எனக்கு இல்லையே, இல்லையேன் உரை செய்து என்னை. இப்படி உங்ககிட்ட பல உரைகள் செய்து புலம்பி ஏதாவது இருக்கா? ஏதாவது பயன் இருக்கா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. எனக்கு அந்த விதி இல்லை. இன்னும் சொல்லுவாங்க, அந்த கொடுப்பினை எனக்கு இல்லை. என்ன கிடையாது? என்ன கிடையாது? அவனோடு இருந்து சிம்மாசனத்திலிருந்து அரசு செய்தோம், அந்த பட்டத்து யானையில் ஏறி வீதியில் வலம் வந்தும், அது போன்ற பல அரசு கோலங்களை கண்டு மகிழவும், கண்டு அனுபவிக்கவும் அந்த விதி யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு, அந்த கொடுப்பினை யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு? எனக்கு இல்லை. உங்ககிட்ட பல உரைகளை பேசி பயன் இருக்கா? புலம்பி ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, புலம்பிட்டு என்ன இருக்கும்பாங்க. புலம்பி பயன் இருக்கா? ஏன்னா அதெல்லாம் இல்லை, எந்த முடிவுக்கு வந்துட்டா பாருங்க, இல்லைன்னு சொல்லிட்டு என் ஊழ்வினை, இதெல்லாம் என்னது? என்னுடைய விதி, என்னுடைய ஊழ்வினை உண்ணுவேன். அந்த ஊழ்வினையால் உண்ணுவேன் என்றால் அந்த துன்பத்தை நான் அடைந்தேன். எதனுடைய துன்பமா? ஊழ்வினையினுடைய துன்பத்தை அடைந்தேன். ஊழ்வினையினுடைய அனுமா, ராமனோடு இருந்து அரசாட்சி செய்கிற, அவனோட அரசு பவனி வருகின்ற அந்த விதி எனக்கு இல்லை, அந்த விதி எனக்கு இல்லை, அந்த கொடுப்பினை எனக்கு இல்லை. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு எந்த பயன் இல்லை. எதாவது பயன் இருக்கா? எதா இருக்கா? உங்ககிட்ட புலம்பிட்டு பயன் இருக்கா? ஆகவே இது என்னுடைய விதி, இது என்னுடைய விதி. அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த விதியினுடைய துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே அப்படின்னு அவ சொல்கிறான். சொல்லிட்டு இன்னும் அந்த சீதை அந்த புலம்புல தொடர்றா பாருங்க. தன்னையே நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் பரதன் அங்கு ஆற்றுறும் இன்னல் நோய்க்கும் அங்கு ஏகுவது அன்றியே என்னை நோக்கி இங்கு எங்கனம் எய்துமோ. இங்கு அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் பேசுகிறாங்க பாருங்க, பேசுகிற பாருங்க. தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும், தன்னை நோக்கி, இங்கே சொல்கிற தன்னை நோக்கி என்றால் உலகில் இருக்கின்ற மக்கள்
அயோத்தியில் இருக்கின்ற மக்கள் தன்னையே நோக்கி தன்னையே எண்ணி, யாரை எண்ணி, அட ராமன் எங்கே போயிட்டான், காட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு ராமனையே எண்ணி எண்ணி உலகம் தளர்ந்திருக்கும். அந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள், அயோத்தியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவர்கள் அடைந்த தளர்ச்சியை போக்குவதற்கும். தளர்ச்சி அப்படின்னா நம்ம அதிகமான கவலை அடையும் போது நமக்கு வருவது தளர்ச்சி. ரொம்ப தளர்ந்துட்டா அப்படிம்பாங்க. கவலை அதிகமாக இருக்கும்போது ரொம்ப டல் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை தளர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லோருமே யாரை எண்ணி, ராமனை எண்ணி 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 அவர்கள் அடைந்த அந்த தளர்ச்சியை போக்குவதற்கும் ஒன்று பாருங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறா, அன்னை நோய்க்கும். அன்னை அன்னை நாட்டு மக்கள் எல்லாம் அவனுடைய பிரிவை எண்ணி வருந்துறாங்க. அவளுடைய அன்னை, யாருடைய அன்னை, யாருடைய அன்னை, அவனுடைய அன்னை, யாருடைய அன்னை, ராமனுடைய அன்னையான அந்த கோசலையினுடைய நோய்க்கும். நோய் என்பது துன்பம். அந்த கோசலையும் தன்னுடைய மகனை இழந்து எந்த நிலையில் இருப்பாள்? அப்போ அவளுடைய நோயை போக்குவதற்கும், அம்மாவினுடைய கவலையை போக்குறதுக்கும். ஃபஸ்ட்டு நாட்டு மக்களுங்க. ஒரு மன்னனுக்கு யார் முக்கியம்? நாட்டு மக்கள். இரண்டாவது தன்னுடைய தாயினுடைய துன்பத்தை போக்குவதற்கும். மூணாவது பாருங்க, பரதன் அங்கு ஆற்றுறும் இன்னல் நோய்க்கும். பரதன் இப்போ இல்லை, இவன் இங்கு இல்லை என்பதற்கான ஒட்டுமொத்த பழி யாருக்கு? பரதனுக்கு. யாருக்கு? அவன் இடையில வந்துட்டு போனான். தன்னுடைய தந்தை இறக்கும்போது தன்னுடைய அண்ணனை அழைக்க வந்துவிட்டு போனான். ஆனால் இவன் மறுத்துட்டான். அவள் போகும்போது உங்களுக்குலாம் தெரியும், ராமனுடைய அந்த பாதுகையை தலையில் ஏந்தி, பாதுகையை செருப்பு தலையில் ஏந்தி அதை வச்சு அரசாட்சி நடத்துகிறான். அங்கே அயோத்தியில் இந்த பரதன் சுமக்கின்ற, ஆற்றுரும் என்றால் சுமக்கின்றன்னு அர்த்தம். அவன் இந்த அண்ணனுக்கு இப்படி ஆகிவிட்டதே அதற்கு அவனும் ஒரு காரணமே என்கிற பழியை சுமக்கணும். இந்த பழிக்கான அடிப்படை காரணம் தன்னுடைய தாய் என்கிற அந்த நிலையை சுமக்கணும். அதோடு வர்ற வரைக்கும் அரசாட்சி யார் பார்க்கணும்? பரதன் பார்க்கணும். தன்னுடைய அரசாட்சியை முழு கவனத்தோடு பார்த்துட முடியுமா? முழு மகிழ்ச்சியோடு பார்த்துட முடியுமா? அண்ணனை வனத்திற்கு அனுப்பி பெற்ற அரசாட்சி என்கிற பழிச்சொல் இருக்குல்ல. அப்போ பாருங்க, அப்போ அந்த அயோத்தியில் இந்த பரதன் அவன் சுமக்கின்ற இன்னல் நோய்க்கும். இன்னல் நோய் என்பது மிகப்பெரிய துன்பமாகிய அந்த நோய்க்கும். அவனுக்கு மனசுலேயும் துன்பம், வெளியும் துன்பம், அவனுக்கு புகழுக்கும் துன்பம் என்று. இப்போ வீட்டில் அவங்க அம்மா கூட அதற்கப்புறம் பரதன் இயல்பாகவே இல்லைங்க, இயல்பாகவே இல்லை. தன்னுடைய அம்மா கூட, தன்னுடைய அம்மா வெறுத்துட்டான், கைகையை அவன் வெறுத்துட்டான். அப்போ அவன் சுமக்கின்ற அந்த துன்பத்தை நீக்குவதற்கும் பாருங்க, 3 துன்பத்தை சொல்லிட்டான். மக்களுடைய தளர்ச்சியை நீக்கணும், 2வது தன்னுடைய அம்மாவினுடைய துன்பத்தை நீக்கணும், 3வது பரதன் அடைகின்ற துன்பத்தை நீக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ராமன் அங்கு ஏகுவது அன்றி, எங்கே போகாம அயோத்திக்கு. மக்கள், அன்னை, தம்பி, அப்போ அவர்களுடைய துன்பத்தை போக்க அவன் அங்கே போவானா? எங்கே போவானா? அந்த அயோத்திக்கு அங்கு ஏகுவது அன்றி, அந்த அயோத்திக்கு செல்லாமல் என்னை நோக்கி இங்கு எங்கன மெய்துவோம். அவன் அங்கே போகாமல் இங்கேயா வருவான்? கேட்குறா பாருங்க. அவனுக்கு யார் முக்கியம்? அவங்க எல்லாத்தையும் விட நான் முக்கியமா? வீட்டில் சண்டை வரும்ல, உனக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்க பெரும்பான்மையான மனைவிமார்கள். அப்போ இவன் கேட்குறான், அவர்களுடைய துன்பத்தை போக்க அங்கே போகாமல் என்னை நோக்கி, என்னுடைய இந்த துன்பத்தை போக்குவதற்காக என்னை மனதில் வைத்து கொண்டு இங்கு வருவானா? என்னை காக்க எங்கன மெய்துவோம்? இந்த இலங்கைக்கு வருவாரா இல்லை அங்கு செல்வாரா? இலங்கைக்கு வருவாரா? அனுமா இங்கே வரமாட்டான். அதையெல்லாம் யோசிக்கும் போது என்னை பற்றி அவர் நினைத்தாரா என்று கூட தெரியலங்கிறா பாருங்க. இங்க சொல்ற பாருங்க, என்னை நோக்கி என்னை நினைத்து நான் அடைகின்ற துன்பத்தை நினைத்து அவர் இங்கு வருவாரா இல்லை அங்கே போவாரா? அப்போ அவர் சொல்கிறான், ராமன் எங்கே போவான்? அங்கே தான் போவேன். ஏன்னா என்னை விட ராமனுக்கு நாட்டு மக்கள் முக்கியம், அவங்க அம்மா முக்கியம், அவனுடைய தம்பி முக்கியம். இதையெல்லாம் தாண்டி என்னை நோக்கி வருவானா? என்னை நோக்கி பாருங்க. அந்த உரையாடலினுடைய உச்சக்கட்டம் இன்னும் தொடர்கிறாள் பாருங்க. அவன் சொல்கிறான், எந்தை யாய் முதலிய கிளைஞர் யார்க்கும் என் வந்தனை விளம்புதி கவியின் மன்னனை சுந்தர தோழனை தொடர்ந்து காத்து போய் அந்தம் இல் திருநகர்க்கு அரசன் ஆக்கு என்பாய். அரசன் ஆக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான்,
அனுமனே எந்தை என்னுடைய அப்பா, எந்தை என்பது யார்? இங்கே அவருடைய அப்பா யார்? ஜனகன். சரி, என்னுடைய தந்தையும் ஆய் என்னுடைய தாய், என்னுடைய தாய், என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவுக்கும் முதலிய கிளைஞர்கள், கிளைஞர் என்பது உறவினர்கள் அர்த்தம். அப்போ என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு, என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும், யாருக்கும்? எல்லோருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் என் வந்தனை விளம்புதி. இங்கே சொல்கிற வந்தனை என்றால் என்னுடைய வணக்கம்னு அர்த்தம். நீ எல்லாருக்குமே நீ போய் என்னுடைய வணக்கத்தை நீ சொல்வாயாக. ஏன்னா சீதை உங்களை எல்லாம் கேட்டா, இப்போ சொல்லுவாங்கள்ல, கேட்டதா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் விசாரிச்சதா சொல்லுவாங்க. அப்போ நீ எல்லாருக்கும் போய் என்னுடைய வணக்கத்தை நீ சொல்லு, என்னுடைய வணக்கத்தை விளம்புதினா விளக்கமாக சொல்லு, என்ன நடந்ததுங்கிறத விளக்கமாக சொல்லு. விளம்புதி கவியின் மன்னனை. எது கவியின்? இங்கே சொல்கிற கவி என்பதற்கு குரங்குன்னு அர்த்தம். கவி என்பதற்கு என்ன அர்த்தம்? குரங்கு. அப்போது குரங்கு கூட்டத்தினுடைய மன்னனான சுக்ரீவன். யாருங்க? சுக்ரீவன், வாலியினுடைய தம்பி சுக்ரீவன். இந்த சுக்ரீவன் கிட்ட நீ ஒன்று சொல்லு. என்ன சொல்கிறேன்னா, சுந்தர தோழனை தொடர்ந்து காத்து. எது இங்கே சொல்கிற சுந்தர என்றால் அழகான அர்த்தம். இப்போ அழகிய தோழினை கொண்ட ராமனை இதற்கு மேலும் தொடர்ந்து காத்து. இதற்கு மேலும் ஒருவேளை நான் செத்து போயிட்டாலும் இப்போது எப்படி அவன் காத்து இருக்கின்றானோ அப்படி தொடர்ந்து காத்து போய் அதற்கு பிறகு அந்தமில் திருநகர். இங்கே சொல்கிற அந்தம் என்றால் முடிவுன்னு அர்த்தம். இங்கே அந்தமில் வந்து முடிவு. இந்த முடிவு என்பது புகழ், அதனுடைய எல்லை என்கிற எல்லா பரப்பையும் குறிக்குங்க. அப்போது அந்தமே இல்லாத, முடிவே இல்லாத திருநகர், மேன்மை பொருந்திய நகரான அயோத்தி நகருக்கு. எந்த நகருக்கு? அயோத்தி நகருக்கு அரசன் ஆக்கு என்பாய். மீண்டும் ராமனை எதுவாக ஆக்கு? ஏன்னா 14 வருடம் வனவாசம் முடிந்து ராமன் போய் அரசாளனும். இவ சொல்கிறா, ஒருவேளை நான் இல்லாமல் போனால் ஒரு அரசாட்சி அமைப்பது என்பது ராமனுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா பொதுவாக அன்றைக்கி ஒரு வழக்கம் இருந்தது, மனைவி இல்லாமல் அரசாள முடியாது என்கிற ஒரு வழக்கம் இருக்கின்றது. கடமையை நிறைவு செய்யாமல் அரசாள முடியாது என்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த கடமையை நிறைவு செய்வதற்காக தான் 14 வருடம் வனவாசம் யார் வந்திருக்கான்? ராமன் வந்திருக்கிறான். அப்போ இவ சொல்கிறான், சுக்ரீவனால் முடியும். யாரால் முடியும்? ஏன்னா சுக்ரீவன் இப்படி இருந்து தான் அரசனானவன். அவனுடைய மனைவி யார் அபகரிச்சிட்டாங்க? வாலி அபகரிச்சிட்டாங்க. தன்னுடைய அண்ணனை கொன்று அரசனானவன். அப்போ இவ சொல்கிறா, இன்னும் அவன் எப்படி சுக்ரீவன் ராமனை காத்து நிற்கிறானோ அதே போல் இன்னும் தொடர்ந்து காத்து அதற்கு பிறகு அவனை இந்த அயோத்திக்கு அரசனாக்க. ஏன்னா யார் சொன்னால் ராமன் கேட்பா? யார் சொன்னா? சுக்ரீவன் சொன்னால் கேட்பான். சுக்ரீவன் சொன்னால், ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சிம்பத்தி இருக்குங்க. என்ன சிம்பத்தி தெரியுமா? 2 பேருமே மனைவியை பிரிந்தவர்கள் என்கிற ஒரு சிம்பத்தி இருக்குது. அதனுடைய வழி தெரியும், ஆழம் தெரியும். அப்போ அவளுடைய இதை சொல்கிறான், ராமனை திரும்ப அவனை போய் அரசனாக்க சொல்லு அப்படிங்கிற. அரசனாக்க. இது இந்த மனைவியினுடைய கடைசி ஆசை. யாருடைய ஆசை சொல்கிறாங்க? என்னுடைய கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, என்னுடைய கணவன் திரும்ப அரசனாகணும், நீ சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லுங்கிறான். சரியா? இப்படி சொல்லி அவருடைய உரையை முடிக்கிறாள். யாருடைய உரையை? இப்படி கொஞ்சம் கற்பனை செய்து ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இந்த நொந்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, நொந்து சொல்கிறது ஒரு திருக்குறள் இருக்குங்க. அல்லலுற்று ஆற்றாதான் கண்ணீரன்றோ செல்வம் தேய்க்கும் படையும்பார் வள்ளுவர். அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே சாபம் போட்டு, அல்லலுற்றுன்னா மிகப்பெரிய துன்பத்தில் சாபம் விடுறாங்கல்ல, அல்லலுற்று ஆற்றாதான் கண்ணீர். ஒருத்தர் செய்த அந்த தவறால், பாவத்தால் முடியாமல் இந்த கண்ணீர் சிந்துவாங்கல்ல, அந்த சிந்துகின்ற கண்ணீர் இருக்கின்றதல்லவா, அந்த சிந்துகின்ற அந்த கண்ணீரோடு கூடிய பாவம் இருக்கின்றதல்லவா, அழுகின்ற வகையில் அந்த நொந்து சொல்கிற அந்த வார்த்தை இருக்கின்றதல்லவா, அந்த கண்ணீர் இருக்கின்றதல்லவா, அந்த கண்ணீர் வந்து எவ்வளவு பெரிய செல்வம் வைத்திருந்தாலும் அந்த செல்வத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமா. என்ன பண்ணிடுமா? இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, திடீர்னு ஏழை ஆயிடுவாங்க, திடீர்னு பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. என்ன காரணம்னா அவர்கள் செய்த பாவம். வள்ளுவர் சொல்வார், நீ அப்படி ஒரு பாவத்தை செய்தால், மனம் நொந்து
ஒருத்தர் வந்து சாபம் விடுகின்ற அளவிற்கு பாவத்தை செய்தால் அந்த சாபம் நம்மளை சும்மா விடுமா? விடாதும்ப. அப்போ நொந்து சீதை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே யோசித்து பார்த்தா ராமன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருக்கின்றது. அந்த பிம்பத்தை பல இடத்துல கேள்விக்குள்ளாகிறான். அவளுடைய நிலையில் நின்று, யாருடைய நிலையில் நின்று? கம்பராமாயணத்தினுடைய வெற்றி அதுதாங்க. ஒரு பெண்ணாக நின்று, யாரும் இல்லாத பெண்ணாக நின்று, தன்னை பற்றி கணவன் யோசிப்பானா, தன்னுடைய சுற்றம் யோசிக்குமா, தனக்கு ஆதரவு இருக்குமா என்கிற ஒரு பெண்ணாக நின்று அவள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு உளவியல் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய வார்த்தைகள். இது எல்லாமே ரொம்ப ஆழமாக பார்த்தா அப்படி தான் இருக்குங்க. சரி, ரைட். அப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம், நேரம் இல்லை. சரி, இது சொல்லிட்டான் சீதை, அவளுடைய உரையை முடித்து விட்டால். இது வந்து மறுப்புரை. என்ன மறுப்புரை? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அனுமனுடைய வேண்டுகோளுக்கு சீதை மறுத்து கூறியது என்று கூட கேட்கலாம். இது வரைக்கும் மறுத்து உரையை சொல்லிட்டா, வேண்டுகோள் வச்சு அந்த உரையை சொல்கிறான். என்னுடைய கணவனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் சொல்லுன்னு முடிக்கிறான். எதெல்லாம் சொல்லுன்னு முடிக்கிறான்? என்னுடைய அத்தைக்கு, என்னுடைய இளவலுக்கு, ராமனுடைய லக்ஷ்மணனுக்கு, ராமனுக்கே பல விஷயத்தை சொல்லியிருக்கான். ராமனுக்கே பல விஷயத்தை சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுமன் கேட்குறான். கேட்டு இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறான். இந்த அனுமன் சீதையை தேற்றுவது. அனுமன் யாரை தேற்றுகிறார்? அது கொஞ்சம் அந்த காட்சி கற்பனையில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அனுமன் சொல்கிறான், ஈத்திரம் அணையவள் இயம்ப இன்னமும் தந்துரவு ஒழிந்திலை தையல் நீ என எத்திரத்து ஏதுவும் இயைந்த இன்னுரை ஒத்தன தெரிவுற உணர்த்தினான் அரோ. பாருங்க, கேட்டே இருக்கான். கேட்டு இந்த அனுமன் சொல்கிறான், அணையவள். இங்கே சொல்கிற அணையவள் அப்படின்னா நொந்தவள்னு அர்த்தம். அணையவள் என்றால் நொந்தவள், அதாவது நொந்தவளான சீதை. நொந்தவள்ங்கிறது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாருங்க. அணையவள் அப்படின்னா நொந்தவன் அர்த்தம். அவள் பேசிய வார்த்தை எல்லாமே நொந்து பேசின வார்த்தை. அந்த நொந்தவளான சீதை ஈத்திரம் இயம்ப, இதுக்கு முன்னாடி பார்த்ததை போல இப்படி பலபலவாறு பேச பாருங்க. அந்த பேச கேட்ட இந்த ஹனுமன், இன்னமும் தந்துரவு ஒழிந்திலை தையல் நீ. இன்னமும் இங்கே சொல்கிற தந்துரவு என்றால் கலங்குவது, கலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் கலங்குவது, மனம் கலங்கி கண்கள் கலங்கும், கலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அனுமன் சொல்கிறான், இன்னமும், இன்னும் கூட நான் இவ்வளோ சொல்கிறேன், இவ்வளவு சொல்லியும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன், ராமனிடம் சென்று சொல்வேன் என்று சொல்கிறேன், கவலைப்படாத, இந்த ராவணனால் உண்டான இருட்டு என்பது இன்னும் சில பகல்தான் என்று சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லிய கூட இன்னும் தாயே நீ தந்துரவு ஒழிந்திலை, தந்துரவு உன்னுடைய கலக்கத்தை நீ விட்டபாடு இல்லையா? கலக்கத்தை நான் இவ்வளோ சொல்கிறேன், இன்னுமா நீ கலங்குறேம்பாங்க. இவ்வளோ சொல்கிறல்ல, இன்னுமா நீ கலங்குறேம்பாங்க. அப்போது ஒழிந்திலை தையல் நீ, இங்கே சொல்கிற தையல் என்றால் அம்மைன்னு அர்த்தம். பெண்களை குறிக்கின்ற சொல் தையல் என்று சொல்வார்கள். பாரதி கூட சொல்வார், தையலை உயர்வு செய். தையலை இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த தைக்கிற மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுக்கு என்ன பேர்? பெண்கள் பயன்படுத்துகிற மிஷின் அர்த்தம். தையல் மிஷின் பெண்களுக்கானதுன்னு அர்த்தம். அந்த தையல் தொழில், ஏன்னா இன்றைக்கி பார்த்தா அதிகமான பெண்கள் தான் அந்த தொழிலை செய்வார்கள். அப்போ இங்கே சொல்கிறான், தையல் நீ என்றால் அம்மையேன்னு அர்த்தம். தையல் நீ என்றால் அம்மையே, இன்னுமா நீ கலங்கிறத விடலை, சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா எத்திரத்தும் ஏதுவும் இயைந்த, எத்திரத்தும் இங்கே சொல்கிற எத்திரம் என்பது காரணம். எத்திரம் என்பது காரியங்க. திறம் என்பது காரியம், ஏது என்பது காரணம். ஏது அப்படின்னா காரணம்னு அர்த்தம். அப்போது சீதை சொன்ன காரியம் காரணத்தோடு கூடிய, இயைந்த காரணம் காரியத்தோடு அமைந்துள்ள இன் உரை ஒத்தன அப்படின்னா இனிய மொழி, இனிய சீதை சொன்ன அந்த மொழிக்கு நிகரான காரியத்தோடு கூடிய அந்த இனிய மொழிகளை தெரிவுற உணர்த்தினான் அரோ. உணர்த்தினான் அப்படின்னா மனம் தெளிவடையும்படி ஹனுமன் சீதைக்கு உணர்த்தினான்.
சீதைக்கு. இது வந்து ஒரு டிராமாட்டிக் சென்ஸுங்க. என்ன சென்ஸ் தெரியுமா? அவன் என்ன சொல்கிறான்ட்டு இல்லை, ஒரே ஒரு வரியில் முடிச்சிட்டார் அவன் பேசுகிற டயலாக். என்ன பேசுகிற டயலாக்கு? தாயே இன்னுமா நீ எதை விடலை மனக்கலக்கத்தை விடலைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, சீதை சொன்னால் காரண காரியத்தோடு கூடிய பல விஷயங்களை முன்வைத்தால் அந்த முன்வைத்ததற்கு சமமான காரண காரியத்தோடு கூடிய இனிமையான மொழிகளோடு கட்டமைந்த அந்த சொற்களை சீதைக்கு சொல்லி சீதைக்கு உணர்த்தி அவளை தெளிவடைய செய்தான். அப்போ இதற்கு பிறகு வருவதெல்லாமே சீதையை தெளிவடைய செய்வதற்காக யார் பேசின வார்த்தை? அதை சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறாருங்க. ஏன்னா ஒரு படைப்பை படிக்கும்போது நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கும் அந்த படைப்போடு நம்முடைய மனம் ஒன்றுவதற்கும் செய்கின்ற ஒரு விதமான டெக்னிக் இது ஒரு எடுத்துரைப்பு முறைங்க. இது ஒரு எடுத்துரைப்பு முறை. அப்போது அடுத்து அனுமன் பேசினா பாருங்கள், வீவாய் நீ இவன் மெய் அக்தோ ஒய்வான் இன்னுயிர் ஒய்வானாம் பொய்வான் அந்நகர் புக்கு அன்றோ வெய்வான் மௌலியும் மெய் அன்றோ அப்படிங்கிறான். பாருங்கள், இது நம்ம எங்கிருந்து பொருள் கொள்ளணும்னா, நீ முதல் வரியில் நீ, அடுத்த பக்கத்தில் இவன். இவன் என்றால் இங்கு, இவன் என்றால் இங்குன்னு அர்த்தம். இங்கு தாயே நீ இங்கு, வீவாய் வீவாய்னா நீ இறந்து போவ, நீ 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 இறந்து போகிறது உறுதி, நீ இறந்து போகிறது உறுதி. பாருங்கள், அனுமன் சொல்கிற உறுதி மெய் அக்தே, அதான் உண்மை. எது மெய் அக்தேனா? அதுதான் உண்மை. தாயே கெட்டே இருக்கா சீதை. கடைசியில் சொல்லிட்டான், நாங்கள் நிச்சயமாக சீதை முடிவுக்கே வந்துட்டாங்க, யார் உயிரோடு இருக்க போகிறதில்ல, நான் உயிரோடு இருக்க போகிறதில்லன்னு முடிவுக்கு வந்துட்டான். அப்போது சொல்கிறா, தாயே உண்மைதான், நீ நிச்சயமாக இங்கே சாக போகிற, இறக்க போகிறாய், நீ உயிரோடு இருப்பதில்லை, அது உண்மை சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஓய்வான். இங்கே சொல்கிற ஓய்வான் அப்படின்னா உன்னுடைய பிரிவை ஆற்றாமல் தளர்ந்திருக்கின்ற ராமன். ஓய்வான் அப்படின்னா தளர்ந்திருக்கின்ற ராமன் அர்த்தம். யாருடைய பிரிவை தாங்காமல்? உன்னுடைய பிரிவை தாங்காமல் கலங்கி அதை தளர்ந்திருக்கின்ற ராமன் இன் உயிர் உய்வானாம். நீ செத்தப்புறமோ அவனுடைய இனிமையான உயிரை பாதுகாத்து தப்பி அவன் உயிர் வாழ்வான். யார் உயிர் வாழ்வான்? யார்? ராமன். இங்கே சொல்கிறது எல்லாமே எதிர்மறை பொருள். இது அழகாக சொல்லுவாங்க, உடன்பாட்டு எதிர்மறை பொருள். என்ன சொல்லுவாங்க? உடன்பாட்டு எதிர்மறை பொருள்னா இங்கே சொல்கிறது எல்லாமே நெகட்டிவான வார்த்தைகள் தான். ஆனால் அதுக்குள்ளே அவளை உடன்படுத்தக்கூடிய பாசிட்டிவான சென்ஸ் இருக்கும். இப்போது நல்லா படிக்கணும், அப்போ நல்லா படிக்கிறவனை உன்னால் முடியாதுன்னு தூண்டுவாங்க. என்னது? அவன் உன்னால் முடியாதுன்னு சொல்கிற சென்ஸுக்கு என்ன அர்த்தம்? இது அழகாக சைக்காலஜியில் சொல்லுவாங்க, மறைமுக வலுவூட்டி. மறைமுக வலுவூட்டினா மோட்டிவேஷன். இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அப்போ அவன் சொல்கிறான், அம்மா நீ செத்து போயிடுவேன், நீ செத்து போனப்புறம் ராமன் என்ன பண்ணுவான்? அவன் வாழ்வான். இப்போ ரைட் சொல்லிட்டு பாருங்கள், வாழ்வான். போய் அது மட்டும் இல்லாமல் போய் வான் அந்நகர், போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த காட்டிலிருந்து போய் வான் என்றால் சிறப்பு மிகுந்த அந்நகர் புக்கு, அந்த அயோத்தி நகருக்குள்ளே புகுந்து அன்றோ வெய்வான் மௌலியும். அன்றோ அதோடு மட்டும் இல்லை, சிறப்பு மிகுந்த அந்த அயோத்தி நகரத்துக்கு போய் மௌலியும். மௌலின்னா மகுடம். மௌலி என்றால் மகுடம், அரசாட்சிக்கு அடையாளமாக மௌலம். அந்த மகுடத்தை வெய்வான் முடிசூட்டி கொண்டு, முடிசூட்டி கொண்டு அவன் அரசும் ஆழ்வான் மெய்யன்றோ. இதெல்லாம் உண்மையாக நடக்கும். எதெல்லாம் உண்மையாக நடக்கும்? ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, நீ செத்து போயிரு, நீ செத்து போனப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன், செத்து போனப்புறம் அவன் ஜாலியாக இருப்பான். எப்படி ஜாலியாக இருப்பா சொல்லுவாங்கள்ல, நீ செத்து போனப்புறம் அவன் ஜாலியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஜாலியாக இருப்பான். அவன் இங்கே மட்டும் இல்லாமல் அயோத்திக்கு போயிட்டு அந்த அரசாட்சி ஏற்றுப்பான். அவன் ரொம்ப இதெல்லாம் நடக்கும். நீ சொல்கிறது நடக்கும், நீ செத்து போயிடுவேன். நீ இறந்து போன பிறகு ராமன் உயிரோடு இருப்பான். உயிரோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அயோத்திக்கு சென்று அரசாழ்வான். தாயே இதுவும் நடக்கும். தாயே இதுவும். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு படங்க எனக்கு நல்ல நினைவில்லை, ஒருத்தன் பாத்ரூம்குள்ளே போய் சூசைட் பண்ணுவேன்னு கழுத்தில் கத்தி வச்சு நிற்பான். அந்த படம் ஞாபகம் இல்லைங்க. டாடா படத்தில் அந்த காட்சியை பார்த்துருக்கல.
அப்போ உள்ளே போகும்போது அவன் சொல்லுவான், நீ கத்தியில் வெட்டிட்டு அது நீ இப்போவே நீ செத்துற மாட்ட அப்படின்னு சொல்லுவாள்ல. அப்போ அப்படி ஒரு மொழியை யாருக்கு சொல்கிறா? ரைட்டு. ஏன்னா இது அந்த எண்ணத்தில் இருப்பவர்களை மடைமாற்றுகின்ற மொழிங்க. சரியா? ரைட். நேரமாச்சா? ரைட். இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு 14 பாட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஒரு எதிர்மறை உடன்பாட்டு மொழியை சொல்லுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 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 அழகான ஒரு ட்ராமாட்டிக் சென்ஸ் இருக்குது உள்ள. சரி, இதை நாம் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.